ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் எதனால் ஹீட் ஆகுது, நம்மளுடைய மொபைல் ஹீட் ஆகிறது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. லைக் நம்மளுடைய மொபைல் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிப், அதாவது மீடியா டெக் ப்ராசஸராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஹீட் ஆகும். அது இல்லாமல் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது சார்ஜ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய மொபைல் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய மொபைலில் நமக்கு தெரியாமல் நம்மளுடைய பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களால் கூட நம்மளுடைய மொபைல் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 2 விஷயங்களை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், நம்மளுடைய மொபைலில் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். அண்டு நம்மளுடைய மொபைல் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். நம்மளுடைய மொபைலில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளால் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளுடைய மொபைலில் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைலில் சில லைட் வெயிட் அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய மொபைல் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய மொபைல் பேக்ரவுண்டில் நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அபவுட் ஃபோன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செட்டிங்ஸில் ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீயாக விடும் பொழுது அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். இதே மாதிரி நம்மளுடைய மொபைல் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைலில் ஒரு சில அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணோன்னே அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி tamiltechforyou.in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்மளுடைய சைட்டுக்கு டாப் கார்னரில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் மொபைல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கலை ஸ்க்ரோல் பண்ணி கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக யூ கேன் டவுன்லோட் த ஃபைல் இன் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளே ஆகும். ஜஸ்ட் அந்த டைம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படி இல்லைனா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு இப்போ நம்மளுடைய மொபைலில் லான்ச்சில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அண்டு ஸ்லிப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அண்டு நம்மளுடைய ரேம் யூசேஜ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். கீழே நமக்கு என்னென்ன ஆப்ஸ் லான்ச்சில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இந்த அப்ளிகேஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3Z ஐக்கானை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய மொபைல் பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே என்னுடைய மொபைலில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரி நம்மளுடைய மொபைல் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய பேக்ரவுண்டில் எந்தவித ரன்னிங் ஆப்ஸுமே நமக்கு இருக்காது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் நம்மளுடைய ரேம்லேருந்து ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய மொபைல் ஹீட் ஆகிறத பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட், நம்மளுடைய மொபைலில் நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்பைவேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய மொபைலில் அதிகமாக ஆட்ஸ் ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய மொபைலில் ஆட்வேர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான மால்வேர் ஆப்ஸ் நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டாலில் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஓவராக ஹீட் ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய மொபைலில் பேட்டரி ஸ்பீடாக ட்ரைன் ஆகும். ஒரு சில டைம்ஸ் நம்மளுடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஒரு மால்வேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டாலில் இருக்குது அப்படின்றத உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை ஜஸ்ட் நம்மளுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸில் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மொபைல் சிஸ்டம் அப்ளிகேஷன் மாதிரியான லோகோஸ்லேயே
இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை கண்டுபிடிக்க ஒரு சில மால்வேர் ஸ்கேனிங் அப்ளிகேஷனை நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு tamiltechforyou.in அப்படின்ற நம்மளுடைய வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சைட்டுக்கு டாப் கார்னரில் இருக்கக்கூடிய சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரிமூவ் ஸ்பை ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஷோ ஆகும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுக்கு லாஸ்ட்டாக யூ கேன் டவுன்லோட் த ஃபைல் இன் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஜஸ்ட் அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சவொன்னே உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்கேன் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஸ்கேன் ஆகும். இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபைல்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைம் எடுத்துக்கும். என்னுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்பொழுது 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கக்கூடிய டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷன் அண்ட் ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணி நமக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல எனக்கு என்னுடைய மொபைலில் 1 மால்வேர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்துடும். என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த மால்வேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் மானிட்டர் பண்ணக்கூடிய ஸ்பைவேர் அப்ளிகேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியான இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸோட ஐகான் அண்ட் நேமை பார்க்கும்பொழுது நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாக நம்மளால் செட்டிங்ஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இந்த மாதிரியான ஸ்கேனிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிமூவ் செலக்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மால்வேர் அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு டேரெக்டாக அன்இன்ஸ்டால் ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுடைய மொபைலில் நமக்கு தெரியாமல் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய ஸ்பைவேர் அண்ட் ஆட்வேர் அப்ளிகேஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மொபைல் ஹீட் ஆகிறத நம்மளால் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 2 விஷயங்களை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.